இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒருத்தரோட தனிப்பட்ட சோகத்தையும் ஒரு நாட்டோட அறிவியல் இழப்பையும் ஒன்னா சேர்த்து சொல்லுது. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? இந்த ஒரு வரிக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய வலி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற கதையை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த வார்த்தைகளை சொன்னவங்க பேரு செபிடே நூர் சலேஹி. அவங்களோட சின்ன வயசுல அவங்க வீடா நினைச்ச ஒரு இடம், அதுதான் ஈரானோட ஃபாஸ்டர் இன்ஸ்டிடியூட். அது இடிஞ்சு போனதை பத்தின அவங்களோட சொந்த வலிதான் இந்த கதை. சரி, முதல்ல ஒரு விஷயத்தை யோசிப்போம். ஒரு சயின்ஸ் லேப், ஒரு ரிசர்ச் சென்டர், அது எப்படி ஒருத்தருக்கு வீடா மாற முடியும்? அதுவும் நினைவுகள் நிறைஞ்ச வீடா? வாங்க அந்த தனிப்பட்ட வரலாற்றை கொஞ்சம் பார்க்கலாம். அவங்களுக்கும் அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கும் இருந்த பந்தம் எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? அவங்க பிறந்து ஒரே மாசத்துல அவங்க அப்பா அந்த குழந்தைய தூக்கிட்டு நேரா இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் அவரோட ரிசர்ச் டேபிள் மேல படுக்க வச்சிருக்காரு. நினைச்சு பாருங்க, அந்த சுரத்துங்களோட அவங்களுக்கு ஏற்பட்ட முதல் சந்திப்பே அதுதான். இது வெறும் அவங்களோட பர்சனல் கதை மட்டும் இல்ல, அந்த இன்ஸ்டிடியூட்டோட பொது சுகாதார சேவையோட ரொம்ப ஆழமா சம்பந்தப்பட்டது. ஏன்னா அவங்கள மாதிரி ஈரான்ல லட்சக்கணக்கான குழந்தைங்களுக்கு முதல்ல தடுப்பூசி போட்ட இடமே அதுதான். சோ இது அவங்களோட கதை மட்டும் இல்ல, ஒரு தலைமுறையோட கதை. ஒரு இன்ஸ்டியூட்னா அது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் கிடையாது இல்லையா? அங்க வேலை செஞ்ச மனுஷங்க, அவங்களோட கொள்கைகள், அவங்களோட அர்ப்பணிப்பு, அதெல்லாம் தான் அந்த நிறுவனத்தை உருவாக்குச்சு. இப்போ நம்ம அந்த விஞ்ஞானிகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதையோட முக்கியமான நபர் செவிடேவோட அப்பாதான், டாக்டர் நூர் சலேஹி. சுமார 40 வருஷத்துக்கும் மேல அவரோட முழு வாழ்க்கையுமே அந்த பாஸ்டர் இன்ஸ்டிடியூட்டோட வளர்ச்சிக்காக அர்ப்பணிச்ச ஒரு மனுஷன். அங்க வேலை செஞ்சவங்களோட அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பாருங்க. வெளிநாட்டுல இருந்து எத்தனையோ வேலை வாய்ப்புகள் வந்தோ அதெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஈரான்ல இருந்த திறமையான விஞ்ஞானிகளை திரும்பவும் நாட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. நேரம் தாவராம அப்பாப்பா ஒரு மீட்டிங்குக்கு சில நிமிஷம் லேட் ஆனதுக்காகவே அந்த மீட்டிங்கே தள்ளி வச்சிருக்காரு டாக்டர் நூர் சலேஹி. ஏன், ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பேனாம கூட சொந்த உபயோகத்துக்கு எடுக்க மாட்டாங்களாம். பாத்துக்கோங்க, அவங்களுக்கு அது வெறும் வேலை இல்ல, ஒரு சேவை. சரி, இது செபிடேவோட பர்சனல் கதை. ஆனா இந்த இன்ஸ்டிடியூட் அவங்களுக்கு மட்டும்தான் முக்கியமானதா இருந்துச்சா? இல்லவே இல்ல. ஈரான் நாட்டுக்கும், ஏன் அந்த பகுதி முழுசுக்குமே அது எவ்வளவு பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம்னு இப்ப பார்க்கலாம். இதோட ஆரம்பம் 1920ல பாரிஸ் பாஸ்டர் இன்ஸ்டிடியூட்டுக்கும் ஈரானுக்கும் நடுல நடந்த ஒரு சின்ன ஒப்பந்தம் தான். அப்புறம் 4 வருஷத்துல ஒரு பெரிய வரலாற்று கட்டடம் இதுக்கு கிடைச்சது. அப்படியே வளர்ந்து 2020கள்ல ஈரான் மற்றும் மேற்கு ஆசியாவிலேயே ஒரு முன்னணி மருத்துவ ஆராய்ச்சி மையமா இது மாறிடுச்சு. பல கொடிய நோய்களுக்கு எதிராக போராடுறதுல இந்த பகுதிக்கு இது ஒரு கோட்டை மாதிரி இருந்திருக்கு. 100 வருஷத்துக்கும் மேல யோசிச்சு பாருங்க. ஒரு நூற்றாண்டுக்கும் மேலான உழைப்பு, ஆராய்ச்சி, அறிவியல் சாதனைகள், இந்த ஒரே ஒரு நம்பருக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு இருக்கு. நாட்டோட உயிர் நாடின்னே சொல்லலாம். இப்ப வந்த கோவிட்-19 ஆகட்டும், ஒரு காலத்துல இருந்த பெரியம்மை, ராபிஸ், பிளேக், மலேரியா எல்லாத்துக்கும் இதுதான் தேசிய ரெஃபரன்ஸ் லேப். தடுப்பூசி உற்பத்திலையும் ஒரு முன்னோடி. புதுசா வர நோய்களை கண்காணிக்கிறதுலயும் இவங்க தான் தலைவர். அதாவது நாட்டின் சுகாதாரத்துக்கே இது ஒரு முதுகெலும்பு மாதிரி. அப்போ இப்ப நாம எவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்திருக்கோம்னு இந்த லிஸ்ட் பார்த்தாலே புரியும். 100 வருஷம், இவ்வளோ பெரிய சேவை. ஆனா திடீர்னு இந்த கதை ஒரு சோகமான கட்டத்துக்கு வருது. அந்த திருப்பு முனைய பத்தி அந்த எழுத்தாளரோட வார்த்தைகள்லயே கேட்போம். அப்படி என்னதான் ஆச்சு அந்த நூற்றாண்டு பழமையான இன்ஸ்டிடியூட்டுக்கு? ஏன் இப்படி ஒரு நிலைமை? வாங்க இதுக்கு அந்த எழுத்தாளர் என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த அழிவுக்கு காரணம் என்னன்னு கேட்டதுக்கு செபிடே நூர் சலேஹி அவங்க பார்வையில ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது நாட்டின் சுகாதாரத்துறைக்கு எதிரான ஒரு முழுமையான அமெரிக்க இஸ்ரேலிய போரின் இலக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது முழுக்க அந்த எழுத்தாளரோட கருத்து அப்படிங்கறத இங்க நாங்க தெளிவுபடுத்திக்கிறோம். சரி, காரணம் இதுவா வேணா இருக்கட்டும், ஆனா விளைவு ரொம்பவே சோகமானது. ஒரு காலத்துல அறிவு கோட்டையா ஒரு சின்ன பொண்ணோட வீடா இருந்த சுவர்கள் எல்லாம் இன்னைக்கு ரிசர்ச் கருவிகள் மேல இடிஞ்சு விழுந்து கிடக்கு. அந்த இடிபாடுகளுக்கு நடுவுலையும் அந்த ஒரு நூற்றாண்டு கால அறிவியல் சேவையோட தடயங்களை பார்க்க முடியுது. இவ்ளோ பெரிய அழிவு இதோட எல்லாம் முடிஞ்சிடுச்சா? இல்ல, இந்த கதை இங்க முடியல. கடைசி பகுதி இந்த இழப்பிலிருந்து எப்படி மீண்டு வர்றது, ஒரு நம்பிக்கையை பத்தி பேசுது. அந்த சுவர்கள் மீண்டும் எழும், இந்த அறிவியல் சரணாலயத்தை மறுபடியும் உருவாக்குறதுக்காக. இந்த வார்த்தைகள்ல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, ஒரு உறுதி இருக்கு. ஆனா அதோட ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த முறை அதிக விழிப்புணர்வு உள்ள ஒரு உலகத்துக்காகவும் சமூகத்துக்காகவும் எழணும். இந்த 2வது பகுதி தான் ரொம்ப முக்கியம். அதாவது இந்த துயரத்திலிருந்து நாம ஒரு பாடம் கத்துக்கணும். திரும்பவும் கட்டும்போது இன்னும் அதிக விழிப்புணர்வோட கட்டணும்னு அந்த எழுத்தாளர் சொல்றாங்க. கடைசியா இந்த கதை நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை நிறுத்துது.
சண்டைகள்லயும் மோதல்கள்லயும் அறிவியல் ஒரு ஆயுதமா மாறும்போது இல்லனா ஒரு இலக்கா தாக்கப்படும்போது நாம எதை இழக்கிறோம்? வெறும் கட்டிடங்களையா, கருவிகளையா, இல்ல அதுக்கும் மேல ஒரு நூற்றாண்டு கால அறிவு, சேவை, லட்சக்கணக்கான மக்களோட நம்பிக்கை எல்லாத்தையும் நாம இழக்கிறோம். அப்போ நிஜமாவே மனித இனம் எதை இழக்குது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?